வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிஎல் கார்னர். பதினெட்டாவது ஐபிஎல் திருவிழாவினுடைய 22வது நாளான நேற்று 2 லீக் போட்டிகள் நடந்துச்சு. அதுல நேற்று மதியம் நடந்த 28வது லீக் போட்டியில டாஸ் வின் பண்ண பெங்களூரு அணி முதல்ல பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில முதல்ல பேட்டிங் ஆடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 173 ரன்கள் எடுத்தாங்க. இந்த ஆட்டத்துல பெங்களூரு தரப்புல ஹேசல்வுட், குருணால் பாண்டியா, யாஷ் தயால் மற்றும் புவனேஸ்வர் குமார் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க. இதுக்கப்புறமா 174 ரன்கள் அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கோட ஆடத் தொடங்கிய பெங்களூரு அணியின் சார்பா முதல்ல பில் சால்ட் மற்றும் விராட் கோலி ஆகியோர் களமிறங்கினாங்க. இதுல விராட் கோலி நிதானமா தான் ஆடினாரு. ஆனா பில் சால்ட் ஆரம்பத்துல இருந்தே அதிரடியா விளையாடினாரு. முதல் விக்கெட்டுக்கு 92 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்ச நிலையில பில் சால்ட் 65 ரன்கள்ல, அதாவது 33 பந்துகள்ல ஆட்டம் இழந்தாரு. இதுக்கப்புறமா விராட் கோலியோட படிக்கல் ஜோடி சேர்ந்தாரு. இவங்க 2 பேரும் மேற்கொண்டு விக்கெட் விழாம பார்த்து கொண்டதோட பெங்களூரு அணியை வெற்றி பெறவும் வச்சிருக்காங்க. இறுதியில பெங்களூரு அணி 17.3 ஓவர்லயே 1 விக்கெட்டை மட்டுமே இழந்து 175 ரன்கள் எடுத்து 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றாங்க. இதுல விராட் கோலி 62 ரன்களோட ஆட்டம் இழக்காம இருந்த நிலையில இந்த அரைசதம் T20 கிரிக்கெட்ல அவருடைய 100வது அரைசதமா பதிவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மைல்கல்லை எட்டிய 2வது வீரர் அப்படின்ற வரலாற்று சாதனையையும் விராட் கோலி படிச்சிருக்காரு. ஆனா இந்த போட்டியில 5 பவுண்டரிஸ், 6 சிக்ஸஸ் அடிச்சு 33 பந்துகள்ல 65 ரன்கள் அடிச்ச பில் சால்ட் தான் ஆட்ட நாயகன் விருதை பெற்றிருக்காரு. அடுத்ததா நேத்து இரவு நடந்த 29வது லீக் போட்டியில டாஸ் வின் பண்ண டெல்லி அணியும் முதல்ல பவுலிங்கை தான் சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில முதல்ல பேட்டிங் ஆடிய மும்பை அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர்களா ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் களமிறங்கினாங்க. ரோஹித் சர்மா நடப்பு சீசன்ல தொடர்ந்து சொதப்பிட்டு வரக்கூடிய நிலையில இந்த போட்டியிலேயாவது அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது. ஆனா இந்த தடவையும் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரோஹித் சர்மா வெறும் 18 ரன்கள்லயே ஆட்டம் இழந்துட்டாரு. அடுத்து சூரியகுமார் யாதவ் களமிறங்கினாரு. அவரும் 40 ரன்கள்ல ஆட்டம் இழந்தாரு. அடுத்து வந்த கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் 2 ரன்கள்ல நடைய கட்டினாரு. இதுல திலக் வர்மா தான் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 59 ரன்களை மும்பை அணிக்காக சேர்த்தாரு. முடிவுல 20 ஓவர்கள்ல 5 விக்கெட்டுகளை இழந்து 205 ரன்கள் எடுத்தாங்க. இந்த ஆட்டத்துல டெல்லி தரப்புல குல்தீப் யாதவ் மற்றும் விப்ராஜ் நிகாம் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க. இதையடுத்து 206 ரன்கள் அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கோட ஆடத் தொடங்கிய டெல்லி அணியின் சார்பா ஜாக் ஃப்ரேசர் மற்றும் அபிஷேக் போரல் ஆகியோர் களமிறங்கினாங்க. ஆரம்பமே டெல்லி அணிக்கு அதிர்ச்சியா அமைஞ்சது. அதாவது அந்த அணியினுடைய ஜாக் ஃப்ரேசர் முதல் பந்திலேயே கேட்ச் அவுட் ஆகிட்டாரு. அடுத்ததா அபிஷேக் போரலோட கருண் நாயர் ஜோடி சேர்ந்தாரு. இந்த ஜோடியில கருண் நாயர் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தால மும்பை அணியினுடைய பந்து வீச்சு துவம்சம் செய்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து சிறப்பாடிய அவரு 22 பந்துகள்ல தன்னுடைய அரை சதத்தையும் பதிவு செஞ்சு அசத்தினாரு. அடுத்ததா கருண் நாயரோட KL ராகுல் ஜோடி சேர்ந்தாரு. கருண் நாயர் சதம் அடிப்பாரு அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 40 பந்துகள்ல 89 ரன்கள் எடுத்து போல்ட் ஆகி வெளியேறிட்டாரு. இதை தொடர்ந்து களமிறங்கிய அக்சர் பட்டேலா இருக்கட்டும், ஸ்டப்ஸா இருக்கட்டும், விப்ராஜ் நிகாமா இருக்கட்டும் அண்ட் அசுதோஷ் சர்மாவா இருக்கட்டும், குல்தீப் யாதவா இருக்கட்டும், மோஹித் சர்மான்னு இவங்க எல்லாருமே குறைந்த ரன்கள்ல அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தாங்க. இறுதியில டெல்லி அணி 19 ஓவர்கள்ல எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து 193 ரன்கள் எடுத்தாங்க. இதன் மூலமா 12 ரன்கள் வித்தியாசத்துல டெல்லி அணியை வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில மும்பை அணியின் சார்பா சிறப்பா பந்து வீசிய கரண் சர்மா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினாரு. அவருதான் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் பட்டத்தையும் பெற்றிருக்காரு. இப்போ புள்ளி பட்டியலுடைய தற்போதைய நிலையை பார்த்திடலாம். அதாவது தரவரிசையில முதல் இடத்துல குஜராத் அணி தான் இருக்காங்க. அதாவது இது வரைக்கும் ஆடிய 6 போட்டிகள்ல 4 வெற்றி 2 தோல்வின்னு 8 புள்ளிகள் பெற்று முதல் இடத்துல இருக்காங்க. அடுத்ததா 5 போட்டிகள் விளையாடி 4 வெற்றி 1 தோல்வின்னு 8 புள்ளிகள் பெற்று ரன் ரேட் அடிப்படையில டெல்லி அணி 2வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததா 6 போட்டிகள் விளையாடி 4 வெற்றி 2 தோல்வின்னு 8 புள்ளிகள் பெற்று ரன் ரேட் அடிப்படையில 3 மற்றும் 4வது இடங்கள்ல RCBயும் LSGயும் இருக்காங்க. அடுத்ததா கொல்கத்தா அணி இதுவரைக்கும் 6 போட்டிகள் விளையாடி 3ல வெற்றி 3ல தோல்வின்னு 6 புள்ளிகள் பெற்று 5வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததா 5 போட்டிகள் விளையாடி 3ல வெற்றி 2ல தோல்வி பெற்று ரன் ரேட் அடிப்படையில 6வது இடத்துல இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அடுத்ததா 6 போட்டிகள் ஆடி 2ல வெற்றி 4ல தோல்வின்னு 4 புள்ளிகள் பெற்று ரன் ரேட் அடிப்படையில 7, 8, 9வது இடங்கள்ல
மும்பை, ராஜஸ்தான், ஹைதராபாத் அணிகள் இருக்காங்க. அண்ட் கடைசி இடத்துல சென்னை அணி வெறும் ஒரு போட்டியில மட்டும்தான் வெற்றி பெற்று பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் இப்போதைக்கு புள்ளிப்பட்டியலோட தற்போதைய நிலை. அடுத்ததா இன்றைக்கான மேட்ச்க்கு போயிடலாம். அதாவது 23வது நாளான இன்னைக்கு நடக்கக்கூடிய 30வது லீக் போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சந்திக்கிறாங்க. இந்த மேட்ச் லக்னோல இருக்கக்கூடிய பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏகானா கிரிக்கெட் மைதானத்துல இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு நடக்க இருக்கு. லக்னோ அணி இதுவரைக்கும் 6 ஆட்டங்கள்ல ஆடி 4 வெற்றி, அதாவது ஹைதராபாத், மும்பை, கொல்கத்தா, குஜராத் அணிகளுக்கு எதிராக வெற்றியும் 2 தோல்வி, அதாவது டெல்லி, பஞ்சாப் அணிகளோட தோல்வியும் பெற்றிருக்காங்க. 5 முறை சாம்பியனான சென்னை அணின்னு பார்க்கும்போது நடப்பு சீசன்ல சிஎஸ்கே சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாம திணறிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது முதல் ஆட்டத்துல மும்பையை வீழ்த்திய சென்னை அணி அதுக்கப்புறமா தொடர்ச்சியா 5 ஆட்டங்கள்ல தோல்வியை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. அதாவது சென்னை அணி பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய 8 ஆட்டங்கள்ல 7ல வெற்றி பெற்றாதான் முடியும். ஸோ அதுக்காகவே சிஎஸ்கே அவங்களோட எல்லா மிஸ்டேக்ஸையும் சரி பண்ணிட்டு திரும்பவும் ஃபார்முக்கு வருவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். அதே நேரத்தில் லக்னோ அணியும் தங்களுடைய வெற்றி உத்வேகத்தை தொடர போராடும் அப்படின்னே சொல்லலாம். எனிவேஸ் பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த மேட்சோட ஸ்கோர்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் நிறைய ஐபிஎல் சார்ந்த அப்டேட்டுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஐபிஎல் கார்னர் 2025.